வெயில் பயங்கரமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. மண்டை காயுதப்பா. இந்த பையன் எங்கே போனா? ரே சுரேஷ் வாடா, பொழுது போகல, கையெல்லாம் அரிக்குது. மச்சான் நான் தான்டா வந்துட்டேன். டேய் மச்சான் என்னடா பொழுதே போகலையே, நேற்று எப்படியே கழிச்சிட்டோம். டேய் இன்னும் பொழுதே விடியலடா. ஊருக்கு முன்னாடி வந்துட்ட, 10 மணி தானே ஆகுது. காலைல 10 மணிக்கே வந்துருவியாடா? சொல்கிறா. என்னப்பா நேற்று விளையாட போனோம். நேற்று எங்கடா விளையாட போனோம்? சினிமாவுக்கு தான்டா போனோம். நேற்று சினிமாவுக்கு போனோம். அதுக்கு முன்னாள் நாள் வெளியூர் சுத்த போனோம். எல்லாம் இது தெரியும் எனக்கு. இப்போ என்னத்துக்கு வந்த அதை சொல்லு. என்னத்துக்கு வந்தான்னு உனக்கு தெரியாது. டேய் வாடா, வெளியே எங்கன்னா போகலாம், போர் அடிக்குதுடா. இந்த வெயிலில் வெளியே போகலான்ற பார்த்தியா? உனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலடா, உனக்கு தான் ஏதோ ஆகிருக்கு. எக்ஸாம் லீவ் விட்டுருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டாமா? சரி எங்கே போகலான்னு சொல்ல. சரி வெளியே எங்கேயும் போக முடியாது, கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற இடமா பார்த்து போகலாமா? அந்த பக்கத்து கடையில் அண்ணாச்சி கடையில் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போகும்டா. அண்ணாச்சி கடை ஜூஸா? ஒரு ஐடியா சொல்லவா? என்னது? நீ ஜூஸ் வாங்குற மாதிரி போ, சரி நான் வேற வாங்குற மாதிரி வரேன். நம்ம பிளானா? ஆமா, அந்த பிளான் அங்க ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி கிரிக்கெட் பால் 2 காணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே. இந்த குமார் பையன் நம்ம கூட செட் ஆக மாட்டேங்கிறானடா. அவன் ரொம்ப உத்தமனா பண்ணுவான். இப்ப வர வைக்கிறேன் பாரு அவனை, கடைக்கு போலான்னு சொல்லி. அவனை எப்படியாவது நீ கூட்டிட்டு வந்துரு. அவனை வச்சு ஒரு பெரிய பிளான் நான் வச்சிருக்கேன், கூட்டிட்டு வா அவனை. அப்படியா? எப்படி பாரு, ஷாப்பிங் போலான்னு சொல்லி அவனை கூப்பிடுவா. நீ கூப்பிடு வா, நம்ம 2 பேரும் போலாம். வா. இல்ல நீ இரு, நீ வந்தீங்கன்னா அவன் வரமாட்டான். நான் போய் நைஸா பேசி அவனை கூப்பிட்டு வரேன். சரி ஓகே ஓகே ஓகே. குமாரே குமாரே, சொல்லிடா குமார், சொல்லிடா, கேக்குது. குமார் வா, நம்ம வெளியே போயிட்டு வரலாமா? பாடா, நீங்கெல்லாம் சும்மா ஊரை சுத்திட்டு இருப்பீங்க, பீச்சு பார்க்கு தேட்டருன்னு போவீங்க. எனக்கெல்லாம் அது செட் ஆகாது, நான் வரல. குமார் இல்லடா, கடைக்கு தாண்டா போகலாம், ஷாப்பிங் போகலாம்டா. வாடா ஷாப்பிங். தள்ளிப்போ வந்து ஒட்டாட. ஷாப்பிங்லாம் நான் வரல. நான் வந்து விபிஎஸ்க்கு போகிறேன். இன்னைக்கு விபிஎஸ் இருக்குது, நான் போனேன், நான் வரல. விபிஎஸ்? என்னடா விபிஎஸ்? வாடா 2 பென் வாங்கிட்டு வரலாம் அட்லீஸ்ட். போ, நான் வரல. நீங்கெல்லாம் பேட் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம்பா. சரி அட்லீஸ்ட் அந்த பென் வாங்கிட்டாது விபிஎஸ் போகலாம்டா. வாடா. நீ வரியா விபிஎஸ்க்கு? நானும் வரேன்டா. நானும் வரோம். சுரேஷ் வரானாடா. சுரேஷ் வரானா? இல்லை, இருக்கிறதுலே அவன் தான்டா ரொம்ப மோசமானவன். என்னடா சொல்லிட்ட? இப்படிலாம் கிடையாதா? அப்படியா? சரி உன் கூட வேணா கடைக்கு வரேன். வந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எங்கே போகலாம்? கடைக்கு விபிஎஸ்க்கு போனோம். சரியா? சரி ஓகே, வா போகலாம். வா போகலாம். என்ன இவனையும் காணும் அவனையும் காணும். எங்க பசங்களாம் எங்கே போனானுங்க? நான் மட்டும் கடைக்கு வந்து அவனுங்களாம் எங்க? மண்டையில் பார்த்தியா? என் மண்டை ஆல்ரெடி வெயிலில் இப்படி காஞ்சி போய் கிடக்குது. எங்கடா இருக்கானுங்க? இந்த தாத்தா வேறு வேடிக்கை பார்த்துன்னே இருக்காரு நம்மள. நான் ஊருக்கு முன்னாடி வந்துட்டேன். என்ன தம்பி, அது ஒரு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. வெயிட் பண்ணுங்க, ஜூஸ் வாங்க தான் வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, வெயிட் பண்ணுங்க. வா 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 வா, தம்பிகளை கூட்டிட்டு வந்துட்டான். என்னடா குமாரன், நான் கூட்டு வந்தா நீ கூட்டு வர? எங்கடா போனீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. வந்துட்டோம்ல. வாங்கப்பா போலாம் கடைக்கு. வாங்க கடைக்கு போ. வாங்கய்யா வாங்க. என்ன வேணும்? என்ன சாப்பிடுறீங்க? தாத்தா ஒரு பென்னு, ப்ளூ பென்னு ஒன்று தாங்களே. ப்ளூ பென்னாயா? ஆமாம், நாங்களாம் விபிஎஸ் போக போகிறோம். ஒரு ப்ளூ பென் மட்டும் கொடுங்க, வாங்கிட்டு போயிடுறோம். சரியா இந்த எடுத்தாரையா. ஏய், ஜூஸ் குடிக்கணும்னா இப்போ வேற என்னமோ கேட்குறா? அவன் அப்போ தான் நம்ம ரோட்டுக்கு வருவான். இரு, இந்த பேனாவாப்பா? இல்ல அந்த ப்ளூ பென் இல்ல, ரெட் பென் கொடுக்கல. ரெட் பென். அந்த பந்து இருக்கு பாருங்க. எடுறா டேய். அந்த ஸ்டம்பர் பால் எடுறா. டேய் அட்லீஸ்ட் அந்த கிரையான்ஸ் அது எடுறா. இந்த கலர் இல்ல இது இல்ல, எனக்கு ஆரஞ்சு கலர் கொடுக்கல. ஆரஞ்சு கலர் என்னப்பா மாத்தி சொல்லி இருக்கீங்களேப்பா? லவக்குன்னு அது தூக்குறா டக்குன்னு. அந்த இது இதாப்பா பாருப்பா. இல்ல ஐயோ பாத்துட்டா. எழுவிடா.
அங்கிள், ஏய், அதை எடுடா, அதை எடுடா, அங்கிள், அதை. இங்க பாருங்க, இவனுங்க திருடுறானுங்க. ஏய் ஓடுங்கடா 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 ஓடுங்கடா. ஏய் திருட்டு பயலுடா, நில்லுங்கடா. அங்கிள் அங்கிள் ஏய் நில்லுங்கடா. பாத்துக்கிடுதேன். இல்லடா, நான் சொன்னனா இல்லையா, அந்த பையன் ரொம்ப மோசமானவன், அவன் கூட சேராத, நம்மளை மாட்டி விட்டுருவான்னு சொன்னல, கேட்டியா? டேய் மாட்டி விட்டதே நீ தானடா. அட பாவி, நான் திருடுறான்டா அவன், அதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லடா. டேய் என்னடா இப்போ ஒரு கிரையான்ஸ் திருடுனா என்னடா ஆக போகுது? டேய், நீ இந்த ஒரு சின்ன கிரையான்ஸ் நினைக்கிற, நாளைக்கு இதுவே பெரிய தப்பு செய்யறதுக்கு தூண்டி விட்டுரும்டா. என்னடா சொல்ற? ஆமாடா, விபிஎஸ்ல இப்படிதான்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏசப்பாவுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான்டா செய்யணும், பிடிக்காத காரியம் செய்யக்கூடாது. நீங்க ஏமாத்துறீங்க, திருடுறீங்க, இதெல்லாம் தப்பு. நீ கடைக்கு கூப்பிட்ட நான் வந்தேன், நீ விபிஎஸ்க்கு வா, அப்ப கத்துக்கலாம். அதை பாரு வந்துட்டான் பாரு, தலையை தொங்க போட்டு எப்படி நிக்கிறான் பாரு. டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட? நான் ஏதோ யோசிச்சேன்டா, வேற ஏதோ நடந்துச்சுடா. டேய், உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காரியம் சொல்லிக்கிறேன், கடவுளுடைய விருப்பத்தின்படி தான்டா செய்யணும். பொய் சொல்றது, ஏமாத்துறது, திருடுறது, இதெல்லாம் தப்புடா. அதுக்கெல்லாம் நோ சொல்லணும்டா. நல்ல பிள்ளைங்களா கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும்டா. அதுக்கு தான்டா உங்களை கூப்பிடுறேன். இவன் சொல்றதும் கரெக்டு தான்டா. பாரு நம்ம இன்னைக்கு மாட்டியிருப்போம் பாத்தியா, வீட்டில் மாட்டியிருந்தா இன்னத்துக்கு அம்மா என்ன உரிச்சிருப்பாங்கடா. ஏய் அங்க பாரு, அத்தனை பிள்ளைங்க விபிஎஸ் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க, கேட்டு பாருடா. நீங்க நல்ல பிள்ளைங்களா? நீயும் கிரையான்ஸ் எடுத்தா தானே? நீங்களாம் நல்ல பிள்ளைங்க தானே? நீ ரெண்டு எஸ்ஸா நோவா? ஏன்? வாடா பிரைஸ் ரஸ்னா, அதுக்காக மட்டும் இல்லடா, ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பிள்ளைங்களா இருக்கலாம். வாங்கடா போலாம். டே ரமேஷ், போலாம். நீ வாடா. சுரேஷ் வாங்கடா போலாம். சரிடா, இவன் எவ்வளவு சொல்றான், நம்மளும் மாறிதான் ஆகணும். வா நம்ம விபிஎஸ்க்கு போவோம், ரஸ்னாவை குடிப்போம். போய் கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதை செய்வோம்டா. சாரி கடவுளுடைய விருப்பத்தை செய்வோம், நல்லவங்களா மாறுவோம். நீங்களும் வரீங்களா? போவோம். ஓகே. வாங்க வாங்க வாங்க. சின்ன சின்ன தப்புன்னு நம்ம நினச்சிட்டு இருக்குது எல்லாமே என்ன பண்ணோம், நம்மளை பெரிய தப்பு செய்கிறதுக்கு தூண்டி விடுறோம். அதனால் பெரிய பெரிய தப்புலாம் செய்கிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயமா இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும், நம்மளை மாற்றிக்கணும். சரியா?